Lesson 12, book back question number 13. Identify A, B and C. A என்ன B என்ன C என்ன கண்டுபிடிக்கணும் இந்த சீக்வன்ஸ் ரியாக்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பென்சைல் புரோமைடு இருக்கு NaCN இந்த பிரசன்ஸ் ஆஃப் DHF ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா A கிடைக்கும், அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணா C கிடைக்குது. ஓகே, B இங்க இருக்கு பாருங்க, பென்சைல் புரோமைடை மெக்னீசியம் அண்ட் ஈத்தர் ரியாக்ட் பண்ணும்போது B கிடைக்கும், அதை ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்றோம், இந்த சேம் ப்ராடக்ட் C கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற இடத்துக்கு வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் முடிச்சிடலாம். பென்சைல் புரோமைடு அப்படின்னா என்ன? C6H5CH2Br. இது பென்சைல் குரூப். C6H5CH2 அப்படின்னா பென்சைல். வெறும் C6H5 மட்டும் சொன்னோம்னா அது ஃபினைல். சோ இது பென்சைல் புரோமைடுன்னு சொல்லி இருக்கிறதுனால C6H5CH2Br தான் பென்சைல் புரோமைடு. இதோட மெக்னீசியம் அண்ட் ஈத்தர் ரியாக்ட் பண்றோம். மெக்னீசியம் in the presence of ether and H+ அந்த நம்ம ரியாக்ஷன் எழுதிக்கலாம். இப்போ C6H5CH2Br இருக்கு, இப்போ இந்த கார்பனுக்கும் புரோமைனுக்கும் நடுவுல இந்த மெக்னீசியம் வந்து ரியாக்ட் ஆகும். சோ C6H5CH2MgBr ஒன்றும் இல்லை. C6H5CH2Br பென்சைல் புரோமைடு இருக்கு, அந்த பென்சைல் புரோமைடோட மெக்னீசியம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் ரியாக்ட் பண்ணும்போது ஈத்தர் ரியாக்ட் ஆகாது, ஜஸ்ட் இது ஒரு கேட்டலிஸ்ட் தான். C6H5CH2 இந்த Br-க்கும் CH2க்கும் இடையில இந்த மெக்னீசியம் வரணும். ஸோ C6H5CH2MgBr. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பென்சைல் புரோமைடு, இது பென்சைல் மெக்னீசியம் புரோமைடு. மெக்னீசியம் புரோமைடு. சோ பென்சைல் மெக்னீசியம் புரோமைடு கிடைச்சிருச்சு, இது B. நெக்ஸ்ட் இதை கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O, அதாவது O டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. சோ இதுதான் கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த மெக்னீசியம் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கக்கூடிய மெட்டல். அப்போ இதுக்கு வந்து இந்த கார்பனுக்கு மைனஸ் வரும். ஸோ இந்த மைனஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியோஃபைல் போயிட்டு இது ஒரு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகிட்டு இந்த கார்பன் டு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். யூஸ்வலா நம்ம எல்லா ரியாக்ஷனுமே கிரீக் நாட்ல பாக்குற மாதிரி அதே சேம் ரியாக்ஷன் தான். C டபுள் பாண்ட் O இருக்கிறதுனால இந்த CH2- போய் என்ன பண்ணும், அதாவது கிரீக் நாட் இருக்கக்கூடிய அல்கைல் ஆர் அரைல் குரூப் போயிட்டு ஒரு நியூக்ளியோஃபைலா கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டு ஆக்சிஜன் பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அப்ப இந்த ப்ராடக்ட் பாருங்க, அப்படியே O டபுள் பாண்ட் C, இதுல இந்த CH2 C6H5 பென்சைல் குரூப் பாண்டா இருக்கும். ஸோ இது அப்படியே எழுதிக்கிட்டேன், O டபுள் பாண்ட் C, இந்த கார்பன் கூட இந்த CH2 C6H5 பாண்டா இருக்கணும். அப்ப இங்க ஒரு O மைனஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஆக்சிஜன் O மைனஸா இருக்கும். அப்ப இந்த Mg+Br வந்து இங்க பாண்ட் ஆகும். ஸோ நியூட்ரல் ஆயிட்டு Mg+Br அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு இன்டர்மீடியேட். எப்பவுமே நம்ம கிரீக் நைட்ரஜன் ஆட் பண்ணா அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது OH பிரிப்போம் இல்லையா, அப்ப இந்த கார்பன் டு ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க OH இங்க H ஆட் பண்றோம். ஏன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது OH இருக்கு இல்லையா, ஏன்னா இந்த H3O+ கொடுத்துருக்காங்கன்னா அது ஒன்றும் இல்லை, H2O H+. ஹைட்ராலிசிஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட், இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு H3O+ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது C6H5 CH2 C டபுள் பாண்ட் O OH. ஸோ நமக்கு C அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் என்னது, C6H5 CH2 பாருங்க, C6H5 CH2 C இதெல்லாம் சேர்ந்து ஒரு கார்பாக்சில் குரூப் COOH. இதோட நேம் என்ன சொல்லலாம், இது ஃபினைல் குரூப், இது CH2COOH. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எடுத்துக்கிட்டு இது பென்சைல் புரோமைடுன்னு சொன்னோம். இங்க அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா COOH ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கார்பன் கூட தான் பாண்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட நேம் என்ன, CH2COOH அப்படிங்கிறது இங்க ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், ரெண்டு கார்பன் இருக்கு. ஸோ எத்தனாயிக் ஆசிட் சொல்லலாம், இல்ல அசிட்டிக் ஆசிட் சொல்லலாம். அந்த அசிட்டிக் ஆசிட்ல ஃபினைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. ஸோ ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் ஆர் ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லலாம். ஃபினைல் அசிட்டிக் ஆசிட்னா காமன் நேம். ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட்னு சொன்னா IUPAC. ஸோ எது வேணாலும் சொல்லிக்கலாம். இதுதான் C. நம்ம ஆல்ரெடி ஒரு B கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் பென்சைல் புரோமைட்ல இருந்து B கண்டுபிடிச்சு கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி அப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பென்சைல் புரோமைட் எடுத்து NaCN ரியாக்ட் பண்ணா A கிடைக்கும், அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணா C கிடைக்கும். அந்த சீக்வன்ஸ் பார்த்தா ரியாக்ஷன் முடியுது. ஸோ C6H5CH2Br பென்சைல் புரோமைட், அதோட NaCN ரியாக்ட் பண்றோம். இந்த Na and Br NaBr எலிமினேட் ஆயிடும். ஸோ NaBr எழுதிட்டோம்.
இந்த CN வந்து புரோமின் பதிலாக சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ C6H5 CH2 CN, C6H5 CH2 CN, அதை நம்ம C ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு பிரிச்சு எழுதிக்கலாம் பாண்ட் போட்டு. இது A. பென்சைல் சயனைடு, ஓகே. இப்போ இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். H2O bar H plus or HCO plus ரெண்டும் ஒன்று தான். ஸோ H2O அண்ட் H plus இதோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கார்பன் டு நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு பாண்டை பிரேக் பண்ணிட்டு இந்த H2O இருக்கிற ஆக்சிஜன் கார்பன் கூட வந்து பாண்ட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் நைட்ரஜனோட பாண்ட் ஆகும். C6H5 CH2 C டபுள் பாண்ட் O NH2 அமைடு அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல கிடைக்கும். நம்ம இந்த ஸ்டெப் எழுத தேவையில்லை, டைரக்டாவே ப்ராடக்ட் எழுதிக்கலாம். ஆல்சோ நமக்கு சியும் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு ரியாக்ஷன் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பென்சைல் புரோமைடோட NaCN ரியாக்ட் பண்றோம். இந்த ப்ராடக்ட் எழுதிட்டு பென்சைல் சயனைடு எழுதிடுறோம் இல்லையா, எழுதிட்டு ஹைட்ராலிசிஸ் அப்ப எழுதி இங்க இருக்கிற இந்த ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் ஆர் ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட் அப்படியே எழுதிக்கலாம் ப்ராடக்டா. மெக்கானிசம் இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுன்ற தேவையில்லை. H2O H plus மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஏன்னா இவங்க கொடுத்துருக்கதே வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் தான், கம்ப்ளீட்டா ஹைட்ராலைஸ் ஆயிரும். இந்த ஸ்டெப் எழுதவே தேவையில்லை. இருந்தாலும் சொல்றதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த CN COOH மாறுது. ஏன்னா நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த ரியாக்ஷன் வந்து இன்டைரக்டா கொடுத்துருப்பாங்க. CN இருக்கிறது COOH மாறிடும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் சொல்றேன். ஸோ இப்போ இந்த CONH2 இருக்கு இல்லையா, ஹைட்ராலிசிஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இப்போ மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா H plus OH minus பிரிக்கிறோம். அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய OH minus இந்த பக்கமும் H plus இந்த பக்கமும் ஆட் பண்றோம். ஸோ C6H5 CH2 COOH, C6H5 CH2 COOH, இது C கிடைச்சிருது பிளஸ் NH3 சைட் ப்ராடக்டா எலிமினேட் ஆகும். ஸோ சேம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் தான் இந்த ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் C6H5 CH2 COOH. ஸோ சேம் ப்ராடக்ட் ரெண்டுலையும் கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இருக்கிறது தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு நீட்டா எழுதிக்கணும் ரியாக்ஷன்.